மணிகண்டன் சார் வணக்கம். மணிகண்டன் சார் கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். மணிகண்டன் சார் இவர் பேசினார்ல, மதிவாணன் பேசினார்ல? ஆமா சார் கேக்குது சார். ஆமா, அவர் பேசுனதுல எல்லாம் தெளிவா பதில் சொன்னாரா? நீங்க முதல் சுற்றுல பேசிய விமர்சனங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்க தொடங்கிட்டாங்க, அப்புறம் எல்லாரும் இந்த ஆட்சி தப்பா இருக்குன்னு சொல்றதெல்லாம் அவர் எல்லாரும் அப்பாவா பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க நீங்க சொன்னது. அதுக்கெல்லாம் அவர் சொன்ன பதில் உங்களுக்கு ஏற்புடையதா இருந்ததா? நீங்க சார் என்னையா சார் அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? இல்ல மதிவானன் வந்துங்க மத்த நாளோட நீங்க கோபம் குறைய வந்துட்டாருங்க. வேற பேசுவாரு, இன்னைக்கு அதிகம் பேசல. சரி, எனக்கு அவரு பதில் வந்துங்க சார். மத்த நாள் பாப்பா ரொம்ப கோபமா வேகமா பேச, இன்னைக்கு பதிலே சொல்லு. பதிலே சொல்லலையா? ஆமா சார், பெருசா சொல்லல. பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளவு பேர் உங்க பேர் கொண்டவர்லாம் உங்க பக்கத்துல இருக்காங்கன்னு சொன்னேன், மறந்துட்டீங்களா? ஈஸியா காதுல வாங்க போனா என்ன அர்த்தம்? கடந்த ஆட்சியோட ஒப்பிட்டு பேசிட்டு இந்த ஆட்சியில் தப்பு நடக்குன்னா அன்னைக்கு பண்ணலையா? அது எது உங்களுக்கு ஆட்சி? எங்க யாரும் ஒப்பிட்டு பேச முடியும்? ஒரு நிர்வாகம் யாரும் ஒப்பிட்டு பேச முடியும்? ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆட்சி நடத்தினா இப்படிதான் இருக்குங்க. மணி உங்கள மாதிரி டேபிள் கீழ போயிட்டு பதவிக்கு வரல. மணி நாட்டை மணி டேபிள் கீழ போய் பதவிக்கு வரல. மணி டேபிள் கீழ போய் பதவிக்கு வரல. மணி சொல்றதுக்கு முதலமைச்சர் பதவிக்கு வரல. சார் அப்படி யாருக்கும் தெரியல. எல்லாரும் முதல்ல குத்திட்டு பதவிக்கு வரல. உங்க பதவிக்கு வரல. உத்தரப்பிரதேசத்தை விட செங்கோட்டையை யாரும் தெரியல நாங்க சொல்லல. அப்ப என்ன சொல்ல போறீங்க? மணி கேட்டதுக்கு பதிலாக சார் இருங்க அவர் சொல்லி முடிச்சிட்டு. இந்த ஆட்சி நடத்துவதற்கு எந்த வகை தார்மீக தகுதியும் இல்லாத முதலமைச்சர் மக்கள் முடிவு பண்ண. மணி தொடர்ந்து 10 வெற்றி. மணி இங்க வாங்க, கூட்டணி கட்சி சேர்ந்து எப்படி சொல்றாங்க? மக்கள் முடிவு பண்ணா. ரவிக்குமார் எப்படி சொல்றாரு? உங்களுக்கு தோல்வியை பரிசா கொடுக்கறாங்க. மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு என்ன சொல்றாரு? அப்ப சொல்லிவிட்டு கூட்டணியில் நீடிப்போங்கிறார். என்ன காரணம்? நீங்க ஒவ்வொரு குடிகாசி பணம் கொடுத்துறீங்க, 20 கோடி 50 கோடி பணம் கொடுத்துறீங்க. வெறும் பணத்தால் மட்டுமே பணம் கொடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் உலகத்துக்கே தெரியும். மணி 2026 ரெசார்ட் ஸ்டோரி வென்ற எடப்பாடியார் பூங்கா தொகுதியை 4 கலையறு கல்லூரி இந்த மாதிரி செஞ்சே அவரே பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாரு. அண்ணா கேள்வி என்ன மக்கள் முடிவு பண்ணுமா? சார் நீங்க வந்து நீங்க முதலமைச்சரை நீங்க வேறு வடிவத்தில் நீங்க விமர்சனம் பண்ணீங்க. அது எதிர்கட்சி தலைவருடைய அப்படிதான் அவர் விமர்சனம் பண்ணாரு, அதே போல நீங்க பண்றீங்க. ஆனா அதுக்கு வந்து பதில் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்காரு. அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பதில் இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. அதாவது தன்னுடைய தன்னோட தோல்விகளை குறித்து ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு சார், எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஊடகங்களை சந்திச்சு பேச சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். முதலமைச்சராக பதில் சொல்ல முடியாது சார். இங்க பாருங்களேன், 4.5 வருடங்கள் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. எத்தனை தடவை அவரு பிரஸ் மீட் கொடுத்தாரு? ஒரு தடவை கூட கொடுக்கல. ஆமா சார், அதான் சார் ஒரு நிமிஷம் அது பதில் சொல்றேன். ஆமா, அவர் சரியான முதலமைச்சர், ஒண்ணும் தெரியாத முதலமைச்சர், அடிய முதலமைச்சர். இவதான் எல்லாம் வீராதி வீர திராவிட மாடல் பேசுங்க. நீங்க ஒத்துக்கினாலும் இவதான் மத்திய சரி சார் சொல்ல முடியாதுங்க. நீங்க பண்ணல ஸ்டாலின் தான். கொஞ்சம் அமைதியா இருக்கு. வந்து பேச சொல்லுங்க. சரி 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 தைரியம் இருந்தா ஓடும் பேச சொல்லுங்களா? சரி சரி சரி. அண்ணே நீங்க கூப்பிடுறதுல வர முடியாது. எதுமே பேச தெரியாத ஒரு முதலமைச்சர் கூப்பிடுங்க. யாரோ இயக்குறாங்க. ஸ்டாலின் தைரியமான ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இந்த நாட்டில இயக்குறாங்க. சரி எல்லாரும் சேர்ந்து அமைதியா இருங்க.
ஒரு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். சரி. ஒரு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். ஒரு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த கீழேங்கிற மாதிரி எங்க வரலையே. மதிவாணன் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். தூத்துக்குடி செல்வம் சார், சத்தியமா நீங்க 2 பேரும் பேசுறது யாருக்குமே கேட்டிருக்காது. தூத்துக்குடி செல்வம் சார், நம்ம டைம் ஆயிடுச்சு. பேசுறது வெளியே போகக்கூடாது. மதிவாணனுக்கு நோக்கம் நிறைவேறாது. ஒரே ஒரு நிமிஷம் சார் தயவு செஞ்சிருங்க.